பாடி கேட்கலாம், அந்த இசையை ரசிக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த திருவாளர் பாலாஜி அவர்களுக்கும் மற்றும் டோக்கியோ தமிழ் சங்கம் சார்ந்த அனைவருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த நன்றிகள், வணக்கம். தேங்க்யூ சார். நீங்கள் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழ் டோக்கியோ சங்கம்லேருந்து நான் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தோம், எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்காக பாலாஜி சாருக்கு ஐ வில் பி வெரி தேங்க்ஃபுல் டு யூ, வி போத் ஆஃப் அஸ். தேங்க்யூ சார். ஓகே, நிறைய இளையராஜா சாருடைய பாட்டை வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பிக்கையோடு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த நிகழ்ச்சியை. ஸோ இதில் வந்து குறிப்பிட்டு சொல்ல போனால் நிறைய வெரைட்டி ஆஃப் சாங்ஸ், எல்லாமே மெலடி தான். அந்த 70s 80s தான் அது எப்போவுமே நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸும் சரி, எல்லா தரப்பு மக்களுமே அதை ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டாகவும் சில பாடல்கள் தேர்ந்தெடுக்கிறோம். I am a Madonna playback singer. He is a... Okay, என் பேர் பாலமுருகன். I'm a singer and I'm doing dubbing also for movies and other TV network. ஸோ இந்த மாதிரி கச்சேரியில் நானும் மடனோக்காவும் நிறைய கச்சேரியில் பாடியிருக்கோம், நிறைய நாடுகளுக்கு பயணம் செஞ்சுருக்கோம். இசை கச்சேரிக்கு போயிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் சாங்ஸ் மிமிக்ரி பேஸ்டாகவும், அப்புறம் நிறைய பழைய பாட்டாகட்டும் புது பாட்டாகட்டும். ஸோ நாங்கள் பாடின விதம், அப்புறம் நிறைய ட்ரிப்ஸ் ஓவர்சீஸ் போனது, அப்புறம் இங்கே மேடை கச்சேரியில் பாடினது எல்லாமே சிறப்பான ஒரு அனுபவம் தான். ஸோ அந்த அனுபவம் வந்து இந்த மாதிரி ஃபேஸ்புக் லைவில் வந்து பாடி ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ். மெயினாக மலேசியாவில் கூட நிறைய ஷோஸ் வந்திருக்கோம், பாடியிருக்கோம். கேளிக்கை மையங்களும் சரி, நிறைய ஸ்டேஜ் ஷோஸும் சரி. மலேசியா பொறுத்தவரை மலே சாங்ஸும் பாடுவாங்க. அப்புறம் நிறைய தமிழ் மொழியை தவிர மற்ற வேற்று மொழிகளையும் நிறைய பாடல்களை பாடுவாங்க. ஸோ நிறைய மொழிகளில் பாட தெரிஞ்ச மடனாக்காவும் நிறைய சோலோஸ் பாடுவாங்க. மெயினாக சுரலதா மேடம் மாதிரி அவங்க மாதிரி நிறைய அந்த குரல்லாம் வந்து அந்த சாயலில் நிறைய ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போது நிறைய டுவேட் சாங்ஸும் இருக்கு. கமலா கஸ்தூரி, we thankful to us, கமலா அண்ட் கஸ்தூரி, அவங்களுக்கு தேங்க்ஸ். ஓகே, கமலா அண்ட் கஸ்தூரி. ஸோ அவங்களுக்கு அன்பார்ந்த நன்றிகள். தொடக்கத்திலேயே வாழ்த்துக்கள் சொல்கிற, வணக்கங்கள் சொல்கிற எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகள். ஓகே, ஃபர்ஸ்ட் சாங் ஒரு அருமையான இளையராஜா சாருடைய மியூசிக்கில் அமைஞ்ச ஒரு சாங் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சாங் கேட்டுட்டு திரும்பவும் நம்ம பேசலாம். பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது, கல்யாணம் கச்சேரி எப்போது? ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது, கல்யாணம் கச்சேரி எப்போது? பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. ப்ரோக்ராம்ஸில் ரொம்ப ரேராக தான் அந்த பாட்டு பாடுவோம். ஸோ இந்த மாதிரி பாடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். காத்துல சூடம் போல கரையிற ஒன்னால, காத்துல சூடம் போல கரையிற ஒன்னால, கண்ணாடி வள முன்னாடி விழு இந்த இழுஞ்சாச்சு,
வயசுக்குள்ள கன்னி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே. கல்யாணம் கச்சேரி எப்போது உனக்கு போவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை எங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. பிஜிஎம்காகவே நம்ம அந்த பாட்டு திரும்ப திரும்ப கேட்கலாம். பாபாலா வாடையா வீசும் காத்து வளைக்குதே என பார்த்து. வாங்களே நேரம் பார்த்து வந்த என காப்பாத்து. புத்தாமழை என் மேல விழ அப்போது சூடாச்சு. எப்போதும் என கொத்தாக என் தேகம் வீடாச்சு. மஞ்சள் குளிக்கையில நெஞ்சு எரியுதுங்க கொஞ்சம் அணைச்சு கொள்ளையா. கல்யாணம் கச்சேரி எப்போது உனக்கு போவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை எங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. நன்றி. இந்த பாட்டு ரொம்ப ரேரான சாங் தான். கச்சேரிலையும் சரி நிறைய ஸ்டேஜ் ஷோஸில் ரொம்ப ரேராக அந்த பாட்டை கேட்க முடியும். ஸோ இந்த பாடலில் இங்கே பாடுறதுல பாடலில் பாடுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பிக்கையோடு அடுத்த சாங்க்கு போகிறோம். நெக்ஸ்ட் சாங் ஆல்சோ இளையராஜாவுடைய ஃபேவரட் அண்ட் எல்லாருக்கும் பிடிச்ச இளையராஜா சாருடைய ஃபேவரட்டான சாங்காக தான் இருக்கும். அத்தியப்பன் ஆதி. தேங்க்யூ சார் அத்தியப்பன் ஆதி. ஓகே ஓகே ஓகே. அண்ட் கௌரி. தேங்க்யூ கௌரி. வாய்ஸ் நல்லா இருக்குன்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப வெரி சென்சிட்டிவ் அண்ட் எல்லாருக்குமே பிடிச்ச சாங். வாழ்த்துக்கள் சொன்ன கௌரி அண்ட் அத்தியப்பன் ஆதி அவங்களுக்கும் எல்லாருக்குமே நன்றிகள். கௌரி மேம் தேங்க்யூ. நெக்ஸ்ட் சாங் கேளடி கண்மி அப்படின்ற படத்தில் இருந்து ஒரு அருமையான பாடல். நீ பாதி நான் பாதி. Thank you to Kamala and Kasturi. Zakir Hussain. Thank you. நீ பாதி நான் பாதி கண்ணே. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணே. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ இல்லையே இனி நான் இல்லையே உயிர் நீயே. நீ பாதி நான் பாதி கண்ணா. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே.
இந்த சாங்கும் நானும் மடனாக்கவும் நிறைய ஷோஸ் பாடிருக்கோம், எஸ்பெஷலி நேஷியாவில் அண்ட் ஸ்டேஜ் ஷோஸில். எஸ்பெஷலி ஃபார் வெட்டிங் ப்ரோக்ராம்ஸில் நிறைய பாடிருக்கோம். பறவை வாழ நினைத்தார் வாசல் திறக்கும் வீடத்தாங்கள். கான பறவை பாட நினைத்தா கையில் விழுந்த பருவ பாடல். மஞ்சள் மணக்கும் என் நெற்றில் வைத்த பொட்டுக்கொரு அர்த்தம் இருக்கும் உன்னாலே. மெல்லச் சிரிக்கும் உன் முத்து நகை ரத்தினத்தை அள்ளி தெளிக்கும் முன்னாலே. மெய்யானது உயிர் மெய்யாகவே தடையேது. நீ பாதி நான் பாதி கண்ணே. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணா. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. எஸ்பெஷலி இந்த பாட்டில் விஷுவல் சூப்பராக இருக்கும். ரமேஷ் அரவிந்த் சார் அந்த டைமில் இந்த படம் பயங்கரமாக ஓடிச்சு. கேளடி கண்மணி என்னோட ஃபேவரட்ஸ் மூவிஸ் ஆல்சோ. இடது விழியில் தூசி விழுந்தா வலது விழியும் கலங்கி விடுமே. இருட்டில் கூட இருக்கும் நிழல்னா இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருவே. சொர்க்கம் எதற்கு என் பொன்னுலகம் பெண்ணுருவில் பக்கம் இருக்கு கண்ணேவா. இந்த மனம்தான் என் மன்னவனும் வந்துலவும் நந்தவனம்தான் அன்பேவா. சுமையானது ஒரு சுகமானது சுவை நீதான். நீ பாதி நான் பாதி கண்ணா. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ இல்லையே இனி நான் இல்லையே உயிர் நீயே. நீ பாதி நான் பாதி கண்ணா. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங். எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க. எங்களால் முடிஞ்ச வரை பெட்டராக சாங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். மெயின்லி இது மாதிரி இளையராஜா பாட்டில் நிறைய எக்கச்சக்கமான பாட்டு இருக்குது. எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியல. அந்த வகையில் ஒரு எங்களுக்கு அப்படி நிறைய குழம்பி சில சாங்ஸு ஃபேவரட் சாங்ஸாக இருந்தாலும் எங்களுக்கு நிறைய சின்ன சின்ன வெரைட்டியான சாங்ஸும் ரொம்ப ரேர் சாங்ஸும் சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் நிறைய பேர் வாழ்த்துக்கள், நன்றிகள் அண்ட் பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காங்க. மிஸ்ஸஸ் ஷேகர், effective singing with Thank you, Shekhar sir. Greetings from Madipakam Shekhar னு சொல்றாங்க. ஸோ அவருக்கு நன்றி. எல்லாம் நோன் பர்சனாகவும் இருக்காங்க, அன்னோன் பீப்புளும் இருக்காங்க. தேங்க்யூ. வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்த பாட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி பாடல்களையும் சரி என்னோட வீடியோஸும் சரி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் லைக் கொடுங்க. ஏன்னா இந்த கொரோனா டைமில் எல்லாருமே குவாரண்டைனில் இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணலாம். என்ன உங்களுடைய கமெண்ட்ஸையும் கொடுக்கலாம். நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி, எங்களுடைய குறைகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். மெயின்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி டைம்லேயும் பாடி உங்களை எல்லாம் மகிழ்விக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது. ஓகே, நெக்ஸ்ட் சாங் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷனோட இளையராஜா சார் பண்ண ஒரு சாங். மனோஜ் சாரும் ஜானகி அம்மாவும் பாடின பாட்டு.
செம்பருத்தி மூவிக்காக நாங்கள் பாடலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். சம்திங் வெரைட்டி. முதல்ல ஜேசஸ் சார் சாங் பாடியாச்சு, இப்போ மனோஜ் சாரோட பாட்டு. கரெக்ட். நீங்கள் ஜானகி அம்மா சிவதாசன் எல்லாம் மாறி மாறி பாடுறாங்க. நீலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும், காண்பவை யாவுமே தேன். அன்பே நீயே அழகின முதே, அன்பே நீயே அழகின முதே. நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த பாட்டெலாம் தெரியல, இவ்வளோ வளர்ந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ ஆர்கஸ்ட்ரேஷனோட பண்ணியிருக்காங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். பிரம்மாண்டமான ஒரு சாங், ரொம்ப ஃபேவரட்டான சாங்கும் கூட. தென்றல் தேரில் நான் தான் போகும் நேரம் பார்த்து, தேவர் கூட்டம் பூத்தூவி பாடும் நல்ல வாழ்த்து. கண்கள் மூடி நான் தூங்க திங்கள் வந்து தாலாட்டும், காலை நேரமானாலே கங்கை வந்து நீராட்டும். நினைத்தால் இது போல் ஆகாததேது, அனைத்தால் உனைத்தால் நீங்காத போமாது. நெடுநாள் திருத்தோள் எங்கும் நீ கொஞ்ச. அன்பே நீயே அழகின முதே, அன்பே நீயே அழகின முதே. நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். மெயின்லி டோக்கியோ தமிழ் சங்கத்துக்கு நன்றிகள் சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி அழகான அருமையான பாடலை பாட வைக்கிறாங்க. மின்னல் நெய்த சேலை மேனி மீது ஆட, மிச்சம் மீதி காணாமல் மன்னன் நெஞ்சம் வாட. அர்த்த ஜாமம் நான் சூடும் ஆடை என்றும் நீயாகும், அங்கம் யாவும் நீ மூட ஆசை தந்த நோய் போகும். நடக்கும் தினமும் ஆனந்த யாகம், சிலிர்க்கும் அடடா ஸ்ரீதேவி பூந்தேகம். அனைத்தும் வழங்கும் காதல் வைபோகம். அன்பே நீயே அழகின முதே, அன்பே நீயே அழகின முதே. நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும், காண்பவை யாவுமே தேன். அன்பே நீயே அழகின முதே, அன்பே நீயே அழகின முதே. நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். தேங்க்யூ. ரொம்ப டஃப்பான சாங்கும் கூட.
மெலடியான சாங்காக இருந்தாலும் இந்த மாதிரி மனசை ரொம்ப அழகாக பாடியிருப்பார். எப்படியாவது இந்த பாட்டை கொஞ்சம் கற்றுக்கிட்டு நல்லா பாடணும்னு நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த பாட்டை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமலா கஸ்தூரி அவங்களுக்கு இன்னும் தேங்க்ஸ், ஏன்னா அவங்க லைவில் இருக்காங்க பப்ளி. ஓகே, வாவ், மைண்ட் ப்ளோயிங் சிங்கிங் சுபா, யுவர் வாய்ஸ் இஸ் அமேசிங். வா. அப்புறம் சாய் சரண், சுபா, ஸ்ரீசரண், மிஸ்டர் பாலா, யுவர் வாய்ஸ் இஸ் அமேசிங். என்னோடதே அமேசிங் சொல்கிறேன், அப்போ உங்கள் வாய்ஸ் என்ன சொல்கிறது? அதனால் வேற்றுமொழி பாடலாகட்டும், வேறு மெலே சாங் ஆகட்டும், நிறைய சைனீஸ் சாங் கூட பாடிருக்கீங்க தானே மலேசியாவில்? ஒரு பாட்டு பாடிருக்கீங்க ஒன்ஸ், நான் கேட்டிருக்கேன். அதனால் டிஃப்ரெண்ட்டான சாங்ஸ் பண்ணுறதுல மடனாக்கா வந்து சூப்பரான ஒரு சிங்கர். அப்புறம் ஜெயா வி கிரி, அவங்களுக்கும் நன்றிகள். தேங்க்யூ ஜெயா வி கிரி, அவங்களுக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ. கமெண்ட்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள், பாராட்டுகள் சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும். கேஆர் சத்யம் சார், we are thankful to you. One of the senior singer. Nice ma, nice singing. Wow. Thank you sir. இது மாதிரி கமெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்டே இருந்தால் பெட்டராக பாடுவோம். நாங்கள் நல்லா எந்தவா பாடிட்டு இருப்போம். அஃப்கோர்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான சாங் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பாட்டை டைரெக்டாகவே கேட்டுடலாமே, என்ன பாட்டுன்னு சொல்லாமலே. ஒரு 90ஸ்லேயும் இளையராஜா சாருடைய பாட்டு, குறிப்பிட்டு சொல்ல போனால் அந்த கேளடி கண்மை ஆகட்டும், கோபுர வாசல், இந்த மாதிரி படங்களில் ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷனாக இருக்கும். ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும், புதுசாக இருக்கும். அந்த ஒரு 90ஸில் கிடைக்கிற அந்த சுகமே ஒரு தனி, இசைக்கு கிடைக்கிற ஒரு தனி சுகம்தான். அந்த வகையில் இதுவும் ஒரு அருமையான ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் இருக்கும். எஸ்பிபி சாரும் சித்ரா மேடமும் பாடினது. ஸோ அந்த பாடல் டூயட்டான சாங்கும் சரி, சோலோவும் சரி, அந்த டைமில் வந்ததும் ரொம்ப ஒரு அந்த கலர், அதுக்கான ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன், இது எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் எனக்கு பிடிக்கும். அது இதுவும் ரொம்ப ஃபேவரட், especially about love. இதில் வந்து ஒரு அருமையான டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து எஸ் ஐ லவ் திஸ் இடியட்னு சொல்லியிருப்பாங்க, அனுராதா மேடம். அவங்களுக்கு இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நானும் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். நிறைய படங்கள் பேசியிருக்காங்க. எஸ்என் சுரேந்தர் சாரும் அவங்களும் ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம், இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம், புதுமோகம், இதயம் இடம் மாறும், இளமை பரிமாறும், அமுதும் வழிந்தோடும், அழகில் கலந்தாட, இதம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம், இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம், புதுமோகம், இதயம் இடம் மாறும், இளமை பரிமாறும், அமுதும் வழிந்தோடும், அழகில் கலந்தாட, இதம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம். இந்த பாட்டு நிறைய பாடிடுவாங்க ஷோஸில், எஸ்பெஷலி மலேசியா, அதர் கண்ட்ரீஸ் ஆல்சோ. கைவீசிடும் தென்றல், கண்மூடிடும் மின்னல், இது கனியோ கவியோ அமுதோ சிலை அழகோ, பண்பாடிடும் சந்தம் உன்னாவினில் சிந்தும், அது மழையும் புனலோ நதியும் கலையழகோ, மேகம் ஒன்று நேரில் இங்கு வாழ்த்த வந்ததடி, தாகம் கொண்ட பூமி நெஞ்சில் சேர்த்து கொண்டதடி, இது தொடரும் வளரும் மலரும், இனி கனவும் நினைவும் முனையே, தொடர்ந்திடும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம்,
இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம். இதயம் இடமாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இதம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழூரம். இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம். இந்த டைமிங் ஒரு டஃப்பான ஒரு டைமிங். நான் ரொம்ப நாளாக கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2/4 போட்டு ஏதோ ஒரு காலத்தில் எப்படியோ முடிச்சுட்டு such a complicated people. பூமாலைகள் கொஞ்சம் பாமாலைகள் கெஞ்சும் உனை மனதால் நினைத்தால் அனைத்தால் அது இனிமை. தோள் சேர்ந்திடும் கங்கை செவ்வாழையின் தங்கை என்னை ஒரு நாள் பல நாள் தொடர்ந்தால் அது புதுமை. கோவிலுக்குள் ஏற்றி வைத்த தீபமல்லவோ காதலுக்கு காத்திருந்த காட்சி தந்ததோ. இனி வருவாய் தருவாய் மலர்வாய் என்னை உயிராய் உறவாய் தொடர்வாய். இதம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம். இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம். இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இதம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம். இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம். தேங்க்யூ. இந்த பாட்டும் ரொம்ப டஃப்பான சாங் தான், இருந்தாலும் ரொம்ப பிடிச்ச சாங். ஸோ நான் பெட்டராக பாடிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் வந்து அந்தந்த இடத்துல சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் அடுத்த பாட்டு இல்லைனா அடுத்த தடவை கொஞ்சம் பெட்டராக பாடணுங்கிற ஒரு சின்ன ஒரு திங்கிங்கோடே இருப்பேன். ஸோ மேக்ஸிமம் ஐ எம் கேஆர் சத்யன் சார், தேங்க்யூ. ஓகே, ஒன் ஆஃப் த சீனியர் சிங்கர் ஹரிஜித் ஹரி. கேஆர் சத்யன். ஹரி சார் தேங்க்யூ. அப்புறம் ஹரிஜித் ஹரி, அப்புறம் கார்த்திக் வந்து பார்த்துட்ருக்காராம். ஸோ வெரி நைஸ்லி சிங்கிங் யூ போத் மேம். அகெயின் கமலா அண்ட் கஸ்தூரி மேம், தேங்க்யூ. வாவ், கமெண்ட்ஸ் போடுறப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது இன்னும் பெட்டராக பாடணுன்ற கண்டிப்பாக தோணுது. ஷோர். கார்த்திக் சாருக்கும் ஹாய் சார். எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே, என்னை தந்தேனே, பேரில் வந்த தெய்வமே தேவபந்தமே. எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே, என்னை தந்தேனே. சிம்பிள் சாங் தான், பட் நிறைய விஷயம் இருக்குதுல்ல. மியூசிக்கும் சரி, பாட்டும் சரி.
கையில் தீபம் இருந்தும் நான் கண்ணில்லாமல் வாழ்ந்தேன். கண்ணை தந்தும் முன்னை நான் அன்னை போல காப்பேன். வாழ்க்கை என்னும் பள்ளியில் என்னை சேர்க்கவா, வாழ்க்கை என்னும் பள்ளியில் என்னை சேர்க்கவா. பிழிகள் ரெண்டும் பள்ளிக்கூடம் தொடங்க கண்ணா புதிய பாடம். மடியில் சாய்ந்து படிக்க வேண்டும். எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே என்னை தந்தேனே. தேரில் வந்த தெய்வமே தேவபந்தமே. எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே என்னை தந்தேனே. கமல் மாதிரி பாடலாம்னு பார்க்குறேன். ஆனால் அந்தந்த பாட்டுக்கு அது மாதிரி பாடினா தான் நல்லாயிருக்கும். கமல் பாட்டு வேறு பாட்டு கண்டிப்பாக பாடலாம். முத்தம் போடும் வேளையில் சத்தம் ரொம்ப தொல்லை. பூக்கள் பூக்கும் ஓசைகள் காதில் கேட்பதில்லை. காமபானம் பாய்வதா காயமாகுமே. காமபானம் பாய்வதா காயமாகுமே. கலசமிங்கு கவசமாகும், காமனம்பு முறிந்து போகும். மலர்ந்த தேகம் சிவந்து போகும். எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே என்னை தந்தேனே. தேரில் வந்த தெய்வமே தேவபந்தமே. எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே என்னை தந்தேனே. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி நிறைய மெலடி சாங்ஸ் பாடலான்னு முடிவு பண்ணி அடுத்த சாங்கும் சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சாங்குக்கும் கமெண்ட்ஸ் கொடுக்குறது நிறைய பேர். ஸோ சேகர் சார், known person, thank you. You should get many more success in the musical journey. அதுதான் நிறைய 20 வருஷம் அதுதான் நான் பிளட்டில் கலந்துருக்குறது. ஸோ அந்த ஜேர்னி வந்து கடைசி வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஹாய் விஜய் முருகன். விஜயக்கா ஓகே, தேங்க்யூ. சத்யநாராயணன் சார், அவங்களுக்கும் ரொம்ப நன்றிகள். இனி இரவு கனவுகளுடன் கொடுமுடி சத்யநாராயணன். கமலா கஸ்தூரி அகைன் they are following us. கொடுமுடி சத்யநாராயணன். கொடுமுடி சத்யநாராயணன் சார், தேங்க்யூ. இந்த பேர் அருமையாக இருக்குது. ஆமாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக நிறைய பாட்டு பாடுவோம். டிஃப்ரெண்ட் சாங்ஸ் பாடுவோம். ஆஃப்கோர்ஸ். ஸோ இந்த வேளையில் ரொம்ப பதற்றம் எல்லாருக்குமே நீடிக்குது. ஸோ இந்த இசை நிகழ்ச்சி எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு அடுத்த ஒரு மேன பாடல். Thankful to Tamil Tokyo Sangam for the screen space they have given us. Tokyo Tamil Sangam. டோக்கியோ தமிழ் சங்கம் நம்மளோடது மட்டும் இல்லை, நிறைய இசை நிகழ்ச்சி இந்த மாதிரி FB லைவ்ல மட்டும் இல்லை, நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பாலாஜி சார், தேங்க்யூ பாலாஜி சார் for giving the screen space. பாலாஜி சார் சார்ந்த
பெரிய ஒரு கூட்டமைப்பு இருக்குது. ஸோ அந்த அமைப்பினர் எல்லாருக்குமே நன்றிகள். எல்லா தமிழகத்தில் உள்ள நம்ம எல்லா கான்டாக்ட் டீடைல்ஸ் எனக்கு கொடுத்துருக்கோம். யா, அந்த கான்டாக்டில் உள்ள டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம். கொரோனா பேஷண்ட்ஸ் ஆகட்டும், மற்றபடி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இசை கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு போய் சேர்கிற மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இது ஒரு பெரிய ஒரு ரூட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நீங்களாக போய் கொடுக்க முடியாது, எல்லாருமே குவாரண்டைனில் இருக்கணும் இந்த டைமில். ஸோ ரொம்ப சிவியராக இருக்கிற இந்த நேரத்தில் இந்த மாதிரி இசை நிகழ்ச்சி வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி உதவிகள் செய்யணுங்கிறது தான் மெயின் மோட்டிவ். இசை கலைஞர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுல பெரிய ஒரு திருப்தி. ஸோ அடுத்த பாட்டும் அது மாதிரி ஒரு அருமையான பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே உன் வண்ணம் உன் எண்ணம் எல்லாமே என் சொந்தம், இதயம் முழுதும் எனது வசம். வாவா அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே. சாங்கோட டைம் வந்து மூவி சாங்கோட டைம், அது ஃபாஸ்டாக இருக்கு. நீலம் கொண்ட கண்ணும் நேசம் கொண்ட நெஞ்சும் காலம் தோறும் என்னை சேரும் கண்மணி. பூவில் இங்கு சூடும் பூவும் பொட்டும் யாவும் மன்னன் எந்த பேரை கூறும் பொன்மணி. காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி ஆனை போடலாம் அதில் நீயும் ஆடலாம். காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி ஆனை போடலாம் அதில் நீயும் ஆடலாம். நீ வாழத்தானே வாழ்கின்றேன் நானே, நீ என்று பூ வைத்த மோனே, இதயம் முழுதும் எனது வசம். வாவா அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே. இங்கே பாருங்க, இந்த கட்சியை வெத்தலை போட்டு சூக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி மெலடி மட்டும் பாடுங்க. என்ன AEOU வவல்ஸ். கண்ணன் வந்து துஞ்சும் கட்டில் இந்த நெஞ்சம் காவலல்ல காதலின் காவியம். அன்றும் என்றும் என்றும் உந்தன் கையில் தஞ்சம் பாவையல்ல பாதை பேசும் ஓவியம். காற்றில் வாங்கும் மூச்சிலும் கண்ணி பேசும் பேச்சிலும் நெஞ்சமானது உந்தன் தஞ்சமானது. காற்றில் வாங்கும் மூச்சிலும் கண்ணி பேசும் பேச்சிலும் நெஞ்சமானது உந்தன் தஞ்சமானது. உன் தோளில் நானே பூமாலையானே, சூடாமல் போனால் வாடாதோ மானே, இதயம் முழுதும் எனது வசம். மாவா அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே.
உன் வண்ணம் உன் எண்ணம் எல்லாமே என் சொந்தம். இதயம் முழுதும் எனது வசம். பாவா அன்பே அன்பே, காதல் நெஞ்சே நெஞ்சே. தேங்க்யூ 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 தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி கார்த்திக் சார். இந்த பாட்டில் ரொம்ப சூப்பராக இருப்பார். ஓடிக்கிட்டே பீச்சில் பாடுற அந்த நினைவுகள் வருது. ஒவ்வொரு பாடல் பாடும்போதும் அந்த நினைவுகள் வர்றது சிங்கர்ஸ்க்கும் சரி எல்லாருக்கும் சரி. அது ஒரு இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயந்தான். அதையும் தாண்டி இதுதான் எதிர்பார்க்காத ஒரு பாராட்டுகளாக இருக்குது. ஃபென்டாபுலஸ் சிங்கிங் போத் ஆஃப் மேம் அண்ட் சார். வாவ் மேமா இவங்க வந்து மடனும் அக்கா தான். ஆனால் வந்து ரொம்ப அப்படியே தான் இருக்காங்க. பல வருஷமாக மாறாங்க. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ என்ன வந்து நீங்கள் சீமான்னு சொல்லலாம். ஆல் தி பெஸ்ட். ஜெய்கிருஷ், அலோஷியஸ் சஹாராஜா. அண்ணே நன்றிகள்ண்ணே. நன்றிகள் பல. அவங்க கமலா கஸ்தூரி அகைன் தே ஆர் ஃபாலோயிங் அஸ். ஓகே தேங்க்யூ ஃபார் ஃபாலோயிங் அஸ். நிறைய கோட் வேர்ட்ஸ் இருக்கிற சகராஜாண்ணே. இப்போ பேச முடியாது, அப்புறம் பேசுவோம். நம்ம டீலிங் அப்புறம் வச்சுக்குவோம். ராசாவே உன்னை நம்பி. ராசாத்தி மனசுல அது படம் பேரு. ஓகே அப்பப்போ ஒரு ஓகே சாரி பாலா சாரி. அப்பப்போ ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். ராசாவின் ஸோ நிறைய விஷயங்கள் மறந்து போகலாம். ஒரு ரிமைண்டர் கொடுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா இது ராமராஜன் சார் படமா இல்லை, அதனால. கமாச்சி கரெக்டாக நீ தான் டைமிங் இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. சாரி. ராசாத்தி மனசுல ஏ ராசா நினப்புத்தான். இந்த ராசாத்தி மனசுல ஏ ராசா நினப்புத்தான். புது நேசம் உண்டானது, இரு நெஞ்சம் கொண்டாடுது. புது நேசம் உண்டானது, இரு நெஞ்சம் கொண்டாடுது. ராசாவின் மனசுல ஏ ராசாத்தி நினப்புத்தான். இந்த ராசாவின் மனசுல ஏ ராசாத்தி நினப்புத்தான். முள்ளிருக்கும் பாதை நீ நடந்த போதும், முள்ளெடுத்து போட்டு நீ நடக்கலாம். வீதியில நீ நடந்தா கண்கள் எல்லாம் ஓ மேலதான். முள்ளு தச்சா தாங்கும் நெஞ்சம், கண்கள் தச்சா தாங்காதையா. நெதமும் ஓ நினப்பு வந்து வரட்டும் வீட்டுல. ஒன்ன சேர்ந்தாலும் ஓ உருவம் என்ன வாட்டும் வெளியில. இது ஏனோ அடிமானே அதனானோ அறியேனே. ராசாத்தி மனசுல ஏ ராசா நினப்புத்தான். இந்த ராசாத்தி மனசுல ஏ ராசா
ராசா நினைப்புத்தான். Nice. செந்தூருக்க கோலம் வானத்துல பாரு, வந்து இந்த நேரம் போட்டு வச்சதாரு, சேரும் இள நெஞ்சங்களை வாழ்த்து சொல்ல போட்டாகளா, ஊருக்குள்ள சொல்லாதத வெளியில் சொல்லி தந்தாகளா. வானம் பாடுது, இந்த பூமி பாடுது, ஊரும் வாழ்த்துது, இந்த உலகம் வாழ்த்துது, தடையேதும் கிடையாது, அதை நானும் அறிவேனே. ராசாவின் மனசுல ஏ ராசாத்தி நினப்புத்தான். இந்த ராசாத்தி மனசுல ஏ ராசா நினைப்புத்தான். புது நேசம் உண்டானது, இரு நெஞ்சம் கொண்டாடுது. புது நேசம் உண்டானது, இரு நெஞ்சம் கொண்டாடுது. லா 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 லா. காமாட்சி, ரொம்ப அருமையா பண்ணீங்க. நன்றி. பாலா, உனக்கு ஒரு பேர் வைக்கணும். நான் அப்போ என்ன சொல்லு? முத்தையா அப்படின்னு பேர் வச்சு அந்த அந்த படத்தில் கரகாட்டக்காரெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தேங்க்யூ முத்தையா. எப்படி? ஸோ எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட முத்தையா சாரும் இங்கே பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கும் இந்த வேலையில் நன்றிகள் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். Solomon singer, Aloysius Saharaja following. Thank you bro. Solomon அவருக்கு thank you sir. Thank you. தமிழ் மீடியம் படிச்சிட்டேன். ஏய் கொஞ்சம் படிச்சேன். சேகர் I've been recognized as top fan of by Tokyo Tamil Sangam. பாத்தீங்களா? Thank you sir. உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுக்கு டோக்கியோ தமிழ் சங்கம் மிகப்பெரிய பாராட்டை பிறகு ஒரு அருமையான ஒரு சங்கம்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய பேர் மனசார பாராட்டுறாங்க. அவங்களுக்கு தான் எல்லா புகழும் போய் சேரும். என்ன அது மூலமாக கொரோனாவில் அஃபெக்ட் ஆனவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு தொண்டு செய்கிற மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பாராட்டுற அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. தொண்டு செஞ்சிட்ருக்கிற டோக்கியோ தமிழ் சங்கத்துக்கு நன்றிகளை தெரிவிச்சுட்டு அடுத்த அருமையான பாடலை பாடலான் இருக்கோம். உன் வார்த்தை சங்கீதங்கள், ரோஜாவை தாலாட்டும் தென்றல், பொன்மேகம் நம் பந்தல்.
விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை, இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோலை, விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை. ரோஜாவை தாலாட்டும் தென்றல், பொன்மேகம் நம் பந்தல், உன் கூந்தல் என் ஊஞ்சல். வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவே, இளையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வீராவே. வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவே, இளையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வீராவே. பூவிலே மெத்தைகள் வைப்பேன், கண்ணுக்குள் மங்கையை வைப்பேன். பூவிலே மெத்தைகள் தைத்தேன், கண்ணுக்குள் மங்கையை வைப்பேன். நீ கட்டும் சேலைக்கு நூலாவே. ரோஜாவை தாலாட்டும் தென்றல், பொன்மேகம் நம் பந்தல், உன் கூந்தல் என் ஊஞ்சல், உன் வார்த்தை சங்கீதங்கள். ரோஜாவை தாலாட்டும் தென்றல், பொன்மேகம் நம் பந்தல். நன்றி. சில கரோக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த மெலடியை ரசித்து பாடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதில் தான் நம்மளுடைய இசை ஆர்வமே இருக்குது. இசை கலைஞர்களும் சரி, மற்றவங்களுக்கும் அதை கேட்குற ஆர்வமும் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ சில ட்ராக்ஸோட கரோக்கியோட சில டோன்ஸும் சில டிஸ்டர்ப் தான் இருக்கலாம் சில பேருக்கு, இருந்தாலும் அவுட் ஆஃப் வேர்ட் சூப்பர் மேம். தேங்க்யூ சுரேஷ் நாயன் சார், ரெண்டு பேரையும் பாராட்டி அமைச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. கமலா கஸ்தூரி அவங்களுக்கும் பிரில்லியன்ட் சிங்கிங்னு அனுப்பியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரஜினீஷ் தபலா, ரஜினீஷ் அப்புறம் வந்து கமலா கஸ்தூரி மேடம். வா, ரஜினீஷ் தபலா. ஓகே, எல்லாருக்குமே நன்றிகள், பாராட்டுகள். எங்கள் சார்பாக, டோக்கியோ தமிழ் சங்கம் சார்பாக வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு, அடுத்து ஒரு ரொம்ப இளையராஜா சார் ஷோ ஆகட்டும், கங்கைமரன் சாருடைய ஷோ ஆகட்டும், இந்த பாட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது. கமலா கஸ்தூரி அவங்க திரும்பவும் அனுப்பியிருக்காங்க மெசேஜ். தேங்க்யூ. தேங்க்யூ. அப்புறம் மெயினாக வந்து மீனம்மா மீனம்மா, அப்புறம் இந்த இப்போ பாட போகிற பாட்டு, இந்த மாதிரி பாட்டு நிறைய எல்லா கங்கைமரன் சாருடைய ஷோலையும் இருக்கும். அதை கேட்கவே லைவாக கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். படத்தில் பார்க்குறதோட லைவாக எல்லா வயலினிஸ்ட்டும் வாசிக்கிற அந்த லைவ் ப்ரோக்ராம்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப மக்களும் காத்துட்ருப்பாங்க, நாமளும் காத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கரோக்கே சிங் பாடுறது ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்குது, நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கேட்குறவங்களுக்கும் பிடிக்கும்னு நினச்சி ஸோ இந்த பாடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த சாங் பாலா ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் வாய்ஸ், நான் நினைக்கிறேன் நல்லா பாடுவ பாலா. என்ன சொல்றீங்க நீங்க? இந்த மாதிரி சொன்னீங்கன்னா
அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இந்திரன் தோட்டத்து முந்திரியே, மன்மத நாட்டுக்கு மந்திரியே. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. தெரியுதா நன்றாக தெரிகிறது. அந்தி மழை. அந்தி மழை. ஆனா இப்போ இன்னும் வரல. சுமையடி இளமையிலே அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. தேகம் யாவும் தீந்தாகம், தாகம் தீர நீதான் மேகம். கண்ணுக்குள் முள்ளை வைத்து யார் தைத்தது? தண்ணீரில் நிற்கும் போதே வேர்க்கின்றது. நெஞ்சு பொருள் கொஞ்சமிரும் தாவணி விசைகள் அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. சிப்பியில் தப்பிய நித்திலமே, ரகசிய ராத்திரி புத்தகமே. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. தேங்க்யூ. நன்றிகள். தேங்க்யூ பாட. எனக்கு நன்றி சொல்லாதீங்க. ரொம்ப நல்லா பாடினீங்க. கஷ்டப்பட்டு ஹம்மிங் பாடி அதனால எப்படியோ கவர் பண்ணி பாடி முடித்தேன். ஸோ அதை கேட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் தான் நீங்கள் நன்றி சொல்லணும். அப்புறம் வாய்ப்பு கொடுத்த டோக்கியோ தமிழ் சங்கம் மற்றும் பாலாஜி சார், அந்த கூட்டமைப்பு, இதுக்கு முன்னாடி பாடிட்டு இருந்த சிங்கர்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே நன்றிகள். ஸோ இது ஒரு பெரிய இசை பயணம்னு சொல்லலாம். இந்த கொரோனா காலத்தில் இது மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபார் மியூசிக் லவர்ஸ், எஸ்பெஷலி ஃபார் தமிழ் சாங்ஸ். ஸோ இந்த மாதிரி பாட்டை வந்து லைவாக பாடும்போது, இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு பாடும்போது அது ஒரு தனி சுகம்தான். ஸோ இந்த கரோக்கையில் அருமையான பாட்டு. சொல்ல anyone is missing, அதனால பார்த்துட்டு. ஓகே, நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் நன்றிகள் சொல்லிவிட்டு அடுத்த பாட்டுக்கு போகலாம். தமிழ்
ஓகே. தென்றல் வந்து என்னை தோடும், சத்தம் இன்றி முத்தம் நீடும். பகலே போய்விடு, இரவே பாய்கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு. தென்றல் வந்து என்னை தோடும், சத்தம் இன்றி முத்தம் இடும். அப்படி தூறல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும். சாரல் பாடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும். தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு? நினைந்த பிறகு நாணம் எதற்கு? மார்பில் சாயும் போது தென்றல் வந்து என்னை தொடும், சத்தம் இன்றி முத்தம் இடும். பகலே போய்விடு, இரவே ஆய்கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு. தென்றல் வந்து என்னை தோடும், சத்தம் இன்றி முத்தம் இடும். தரரத் தரரத் தரரா, தரரத் தரரத் தரரா. தரரத் 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 தரரா. தேகமெங்கும் மின்சாரம் பாய்ந்ததேனோ அன்பே. மோகம் வந்து என் மார்பில் வீழ்ந்ததேனோ கண்ணே. மலர்ந்த கொடியும் மயங்கி கிடக்கும். இதழின் ரசங்கள் எனக்கு பிடிக்கும். சாரம் போடும் நேரம் தென்றல் வந்து என்னை தோடும், சத்தம் இன்றி முத்தம் இடும். பகலே போய்விடு, இரவே பாய்கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு. தென்றல் வந்து என்னை தொடும், சத்தம் இன்றி முத்தம் இடும். வாவ் பாலா. நன்றி. இதெல்லாம் Fine. சும்மா வீட்டில் பாடிட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பாடிட்டே இருக்கிறது. டேப் ரெக்கார்டில் போயிட்டே இருக்கோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஏதாவது பாடிட்டே இருக்கிறது, இதெல்லாம் வாய்ப்புன்னு பாடிட்டு இருக்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லை பாலா, ரொம்ப நல்லா இருந்தது. நன்றிகள். ஆனால் நீங்கள் எப்போவுமே அதே மாதிரி பாடுறீங்க. என்ன ஏதாவது த்ரோட்டுக்கு ஏன் பாலா, ஸ்பெஷலாக ஏதாவது? நீ என்ன? இல்லை ஒவ்வொருத்தரும் என்னோட தாயார் வந்து ஏதோ திரிஃபலா ஷூர் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு மருந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றீங்களா? பப்ளிக்கும் மற்ற ஓகே. இப்போதைக்கு ஆவி பிடிச்சிட்டு நம்ம வந்து
அந்த சுக்கு தண்ணி ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும், அந்த மாதிரி கஷாயம் எல்லாம் சாப்பிட்றதே பெட்டர். பழங்கள் குவாரண்டைனில் இருக்கிறது ஃபார் பெட்டர். கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கிறது பாடுறது இன்னும் பெட்டர். ஸோ அந்த வகையில் நிறைய மெலடி சாங்ஸை வந்து நம்ம பாடிட்டே இருக்கோம். பாலா உன்னோட வாய்ஸ் வந்து ஏசுதாஸ் வாய்ஸ். நான் என்னை பற்றியே சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு மிமிக்ரி பேஸ்டான ஒரு சிங்கர். சிங்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன். சிங்கர்னு சொல்ல முடியாது, மிமிக்ரி பேஸ்டான ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு வில்லன்னா வில்லன் மாதிரி கர்ஜன குரலில் கத்திடுறது அப்படியே அப்படின்ட்டு. அது மாதிரி இப்போ கூட நிறைய வெப்சீரிஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. எஸ்பெஷலி நிறைய பேர் அதுக்கு ஃபேன். வெப்சீரிஸ் வந்து மணி ஹேஸ்ட்னு சொல்லுவாங்க, சில பேர் மணி ஹீஸ்ட்னு சொல்கிறாங்க, நெட்ஃப்ளிக்ஸோட. ஸோ அந்த சீரீஸில் ப்ரொஃபஸர் அப்படின்னு ஒரு பெரிய கேரக்டர், அந்த கேரக்டர் நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க. அந்த கேரக்டருக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் கண்டிப்பாக சூப்பர். ஓகே, நிறைய படங்களை தாண்டி இந்த மாதிரி வெப்சீரிஸ் தான் இப்போது மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் சொல்கிறேன். இந்த குவாரண்டைனில் அந்த மாதிரி சீரீஸ் தான், வெப்சீரிஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போது திரைத்துறையில் நிறைய பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. பாடுறதில்ல, இந்த மாதிரி பெப்சி மூலமாக நடிக்கிறது, இதெல்லாம். அதனால தான் எங்களுக்கு இப்படி ஒரு ஸ்டேஜ் ஷோ கொடுத்த தமிழ் டோக்கியோ சங்கம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. டோக்கியோ தமிழ் சங்கம், சாரி. ஸோ ஆக மொத்தத்தில் தமிழ் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய ஒரு we are all belong. நாங்கள் எல்லாருமே தமிழ் தான், தமிழ் பேசுகிறவங்க. அதனால கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு தமிழ்னாலே அது பெரிய, அது எல்லாமே ஒன்று தான். ஃபுல்லாக வந்து அது எல்லாமே ஒன்று தான். ஸோ தமிழ் சங்கம், டோக்கியோ தமிழ் சங்கத்துக்கு நன்றிகள். பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாலாஜி சார், ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு, எங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்ததுக்காக. இதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் லைவ் எபிசோட். மலேசியா வாய்ஸ் எல்லா வாய்ஸுமே பாட ட்ரை பண்ணுவேன். ஜானகி வாய்ஸ் அவங்க எல்லா வாய்ஸும் பாடுவாங்க. அந்த பூவிலை பூவில் ஒரு அவங்க பாடின மாதிரிலாம் பாட முடியுமா பாலா? அவங்க லெஜெண்டு. அதான் மலேசியா வாய்ஸ் வந்து டிஎம்எஸ் சாருக்கு அப்புறம் உண்மையிலேயே ஒரு அவருடைய சாயலில் இருக்கக்கூடிய ஒரு கர்ஜனையமிக்க ஒரு குரல். அந்த வகையில் சொல்ல போனால் அந்த பூவிலை பூவைக்கு முன்னாடி ஒரு டயலாக் இருக்குமே, அதை பேச ட்ரை பண்ணுவேன். நிறைய பேர் வந்து சுருளிராஜன் கூட சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் வந்து அந்த வாய்ஸை ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு. காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ஓஞ்சாமுகமாகவே இருக்கு. தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாமல் மற்றவர்களின் படுத்து காட்டவும். பூவே இளைய பூவே. அம்மா காமாட்சி, இதுக்கு மேலே தெரியலம்மா. ஸோ இந்த மாதிரி அவருடைய வாய்ஸை ட்ரை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஆனால் சுருளிராஜன் சொன்னது தான். இன்னொரு அனுபவம்னா, விஜயகாந்த் சார் வாய்ஸை வந்து நான் கஷ்டப்பட்டு மிமிக்ரி ஷோவில் பண்ணேன். ஏ பாரு தம்பி, நான் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது, நான் அடிச்சு எல்லாத்தையும் உடச்சி போடுவாமல் அந்த நேரத்தில் வன்முறை கூடாது, வீட்டில் தனியாக இருங்க தம்பி, எனக்கு பயம் இல்லை இப்படி சொல்கிறேன். அவன் வந்து மம்முட்டின்னு சொல்லிட்டான். ஒரு மலையாள பையன், மலையாளி. அவன் பேர் வினோத், என் ஃப்ரெண்டு தான். பார்த்துட்டு இருந்தாலும் அவன் செம்மடி. அவனுக்கு கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ரொம்ப சிரிச்சிட்டான். அவன் சிரிச்சோன்னா அவனை விஜயகாந்த் சார் நம்பிட்டான்னு நினச்சேன். அப்புறம் மம்முட்டி தானே அப்படி. அதனால் அதெல்லாம் வந்து நண்பர்கள் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இருந்தாலும் அது இப்போவும் நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. நம்ம கேர்ஃபுல்லான ஆடியன்ஸும் வேணும். நம்ம போயிட்டு வேறு மாநிலத்துலேயும் போயிட்டு இங்கே உள்ள வாய்ஸ் எல்லாம் பண்ணால் அது கொஞ்சம் எடுபடாதுங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு அப்போது. அதனால் நல்ல ஆடியன்ஸும் முக்கியம். இந்த மாதிரி இந்த தமிழ் ரசிகர்கள் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் உலகமெங்கும் உள்ள எல்லா ரசிகர்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். திரும்ப ஒரு அருமையான பாடல். ஓ, அதுக்கு தான் அந்த வாய்ஸ் கேட்டிங்களா? கண்டிப்பாக. Check. Okay. தரதா 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 தா தரதா 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 தா தரதா 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 தரதா.
மாயகங்கை பூந்தேன் மலர்ச்சூடி பொன்மான் விழித்தேடி மேடை கட்டி மேளம் தட்டி பாடுதே மங்களம் நாடுதே சங்கமம். தேரில் நான் தேடிய தேவன் சீதா புகழாம் தாளம் தொட்டு ராகம் தொட்டு பாடுவான் மங்களம் நாடுவான் சங்கமம். சாரி சாரி இன்ட்ரெஸ்டாக பாடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டோன் வந்தால் எல்லாருக்கும் சிரிப்பு தான் வரும். கரெக்ட் பண்ண சாரி. அது ட்ராக் It's a remix of Gai Gai Gai. இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அப்படி சொல்லிட்டாரு ஒருத்தர். It's a very nice melody. காதல் நெஞ்சில் மேளதாளம் காதல் நெஞ்சில் மேளதாளம் காலை வேளை பாடும் பூபாளம் மன்னாய் நீ உன் தோளிலே படரும் கொடினானே பருவப்போதானே பூமஞ்சம் உன்மேனி எந்நாளில் அரங்கேறுமோ குங்குமத்தேரில் நான் தேடிய தேவன் சீதா புகழ் ராமன் மேடை கட்டி மேளம் தட்டி யான் மங்களம் நாடுவான் சங்கமம். தேவையாகும் தீர்ந்த பின்னும் தேவையாகும் தீர்ந்த பின்னும் பூவை நெஞ்சில். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஓகே, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இல்லை கட் ஆகிடுச்சு பாலா. ஆமாம் யாருக்காவது தடை இருந்தால் அதுக்கு மன்னிக்கும். சர்வர் நல்லா கிடைக்குதுன்னா கூட நீங்கள் வந்து அது கூட தெரியப்படுத்தலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு கன்வே பண்ணுறது தானே. ஸோ நம்மளும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். நீங்கள் ரொம்ப மெலடி பாட விரும்புவீங்களா, ரொம்ப ஃபாஸ்ட் நம்பர்ஸ் பாட விரும்புவீங்களா? பொதுவாக யாரோட பாட்டு ரொம்ப விரும்பி பாடுவீங்க? எந்த சிங்கரோட பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஏன்னா அவங்க வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும். மெயின்லி எல்லா பாட்டும் நீங்கள் பாடுவீங்க, பட் அவங்க பாட்டு வந்து அவங்க வாய்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும். ஸோ கச்சேரியிலும் சரி, நம்ம நிறைய ரெக்கார்டிங்ஸில் பாடியிருக்கோம். ஸோ அதிலெல்லாம் வந்து உங்கள் வாய்ஸ் வந்து அவங்களுடைய சாயல் வரும், பட் உங்களுடைய ஓன் வாய்ஸும் இருக்குது. ஸோ உங்களோட ப்ராக்டிஸ் நிறைய டீச் பண்ணுறீங்க, மியூசிக்கும் சரி, அப்புறம் சினிமா பாட்டாகட்டும், எல்லாருக்குமே வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பேசிக்கலாக பசங்களுக்கும் நீங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த வகையில் ரொம்ப இசை ஆசிரியர் கூடவும் நான் பாடிட்டுருக்கேன். ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களும் டப்பிங் ஆர்டிஸ்டில் நான் அந்த லெவலில் நான் வந்து உனக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஆர்டிஸ்ட் வந்து இட்ஸ் அபவுட் பேஸ்ட் ஆன் மிமிக்ரி. அது ஒரு பேஸ்ட் ஆன் மிமிக்ரி, பட் நீ மிமிக்ரியும் பண்ணுற டேலண்ட் உனக்கு இருக்குது எக்ஸ்ட்ரா. எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க, நான் பறந்துட்டுருக்கேன். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஓகே. ஓகே, நிறைய ரெக்வெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அடிக்கடி அந்த மாதிரி பாட்டு இருந்தாலும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை பாட ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக ரெக்வெஸ்ட் சாங்ஸ்.
வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. நமது கதை புது கவிதை இலக்கணங்கள் இதற்கு இல்லை. நான் உந்தன் பூமாலையோ. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. கங்காவை பார், கங்கை வெள்ளம் பாயும் போது கரைகள் என்னவேலியோ. ஆவியோடு சேர்ந்த ஜோதி பாதை மாறக்கூடுமோ. மனங்களின் நிறம் பார்த்த காதல் முகங்களின் நிறம் பார்க்குமோ. நீ கொண்டு வா காதல் வரம், பூத்தூவுமே பன்னீர் மரம். சூடான கனவுகள் தன்னோடு தள்ளாட. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. வெள்ளப்புறா தானே வேணும், நான் போய் வாங்கி வந்துடுறேன். பூவில் சேர்ந்து வாழ்ந்த வாசம் காவல் தனை நீருமே. காலம் மாறும் என்ற போதும் காதல் நதியோருமே. வரையறைகளை மாற்றும் போது தலைமுறைகளும் மாறுமே. என்றும் முந்தன் நெஞ்சோரமே. அன்பே உந்தன் சஞ்சாரமே. கார்கால செயலர் புகழ் கண்ணோரம் உண்டாக. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. நமது கதை பொது கவிதை இலக்கணங்கள் இதற்கு இல்லை. நான் உந்தன் பூமாலையோ. லா 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 லா. அப்படியே வாட்டிங்களா நீங்களும்? உன்னோட ஜாயின் பண்ண அப்படியே வந்துட்டு போல எப்படி? ஓகே, நன்றிகள் நன்றிகள். ஸோ பாட்டோட எண்டிங்கில் அது மாதிரி பாடுறது எனக்கு ஒரு சின்ன ஒரு பேராசம் தான். பேராசை அப்படி பாடக்கூடாது தான். ஸோ இருந்தாலும் அந்த மாதிரி பாடணும், அப்படி பாடி என் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேராசை. நன்றிகள் நன்றிகள். ஸோ இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மெலடி. ஸோ இளையராஜா சார் வந்து நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். தமிழ் இசை கலைஞர்களுக்கு, அப்புறம் தமிழ் மக்களுக்கு, உலகெங்கிலும் உள்ள எல்லா தமிழ் மக்களுக்கும் இவரோட பாட்டு வந்து ஒரு யோகா மாதிரி தான். அது கேட்டால் எல்லா கவலையும் போயிடும். அடுத்து அதே மாதிரியான ஒரு மெலடி சாங் பாடலாமா?
quite fast number. தேங்க்யூ. பாட்டு கேட்டுட்ருக்க எல்லாரும் டோக்கியோ தமிழ் சங்கம் மக்களுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி இது எல்லாரும் கேட்டுட்ருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும் மிக்க நன்றி. எங்களோட பாட்டை கேட்குற எல்லாருக்குமே நன்றி. நன்றிகள். நன்றிகள். பல வருஷத்துக்கு முன்னாடி காரக்குழம்பு சமைச்சு கொடுத்தீங்க, அதுக்கும் நன்றிகள். ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு தகவல் சொல்ல முடியல, அதுக்கு இப்போவும் நான் ஃபேன். வந்து அருமையான டீச்சர், அப்புறம் அருமையான சிங்கர், அப்புறம் தாண்டி அருமையான ஒரு சமையல் பண்ணுறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். அதனால் உங்கள் ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இப்போ வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் சொல்லணும். ஏன்னா காரக்குழம்பு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப், ஃபார் யுவர் ஃபேமிலி. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு மெயின் பாயிண்ட் தான். ஏன்னா உணவே மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, காரம் உண்மையிலேயே இல்லை காரங்கிறது மனித உடலுக்கு தேவையான ஒன்று தான். காரம் கசப்பு எல்லாமே தேவை அப்படிங்கிறப்போ இது உண்மையான உணவே மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி விஷயத்துல தான் இப்போ வந்து கொரோனாலேருந்து நம்ம வந்து ப்ரொடெக்டடாக இருக்கணும். ஆவி பிடிக்கணும், அந்த நேரத்தில் இந்த கஷாயெல்லாம் குடிச்சிட்டு கபசுர குடிநீர்லாம் குடிச்சிட்டு ப்ரொடெக்டடாக இருக்கணும். ஸோ அந்த மெசேஜ் சொல்லிவிட்டு தமிழ் சங்கம் வாயிலாக நம்ம பாடுற இந்த இசை நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சியோடு அடுத்த பாடலுக்கு போகலாம். வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சில சில சிலவென சிறகுகள் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேளந்தான் என்ற காதல் தேரோட்டம். வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சில சில சிலவென சிறகுகள் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணே என் கண்பட்ட காயம் கை வைக்க தானாக மாறும். முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் செம்மேனி என் மேனி உன் தோளில் ஆடும் நாள். வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சில சில சிலவென சிறகுகள் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் இழந்தான் என்ற காதல் தேரோட்டம். வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. உன்னை காணாதொருகும் நொடி நேரம் பல மாதம் வருடம்
நீங்காத ரீங்காரம் நான் தானே, நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே. ராகங்கள் தாளங்களோடு ராஜாவின் பேர் சொல்லும் பாடு, சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே. சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில்தான், வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்கிறது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சில சில சிலுவென சிறகுகள் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் இழந்தான் என்ற காதல் தீரோட்டம், வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சில சில சிலுவென சிறகுகள் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. வாவ், பயங்கரத்தின் உச்சகட்டம். நன்றிகள். நன்றி. நானும் கமல் சார், சிமன் சார்லாம் பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இந்த மீஸை வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு அம்மா எப்படி சொன்னேன், என்னெல்லாம் நீ இப்படி மீசையும் தாடிமா வந்திருக்கேன், சிறச்சிட்டு போக வேண்டியது தானே, இப்படி நான் எப்படி இருக்கியே தாடி இந்த மாதிரி வச்சுட்டு முதல்ல போய் சேவ் பண்ணிட்டு வாழ கடை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சலூன் ஷாப்பாக இல்லாதது வந்து இந்த மாதிரி. கமல் சார் வாய்ஸ்லேயே எனக்கு 80s கமல் சார் வாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். கமல் வாய்ஸ், ரொம்ப கமல் சாரோட வாய்ஸில் ஒரே ஒரு லைன் நிறைய, அதாவது என்னுடைய குரு வந்து நான் வந்து சொல்லி அவனை படாவ கோபி சார் வந்து என்னுடைய குரு. அப்புறம் நீலமலை மகேந்திரன் மறைந்த ஒரு மிமிக்ரி கலைஞர். ஸோ அவருடைய மிமிக்ரி பார்த்தா நான் எனக்கு ஆர்வம் வந்துச்சு. தியாகு அப்படின்ற என்னோடய ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் பார்த்து தான். ஸோ அவங்களாம் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வரி திரை வட்டின்னு ஸ்கிரிப்டை வச்சு நிறைய பண்ணுவாங்க. அது கமல்ஹாசன் வாய்ஸ் வந்து 80s கமல் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் 80s 70s அவருடைய வாய்ஸு. ஸோ அந்த டைலாக் பேசினா அவர் எப்படி இருக்கும் சொல்லி சின்ன கற்பனை. பாரு, வரி வட்டி தரன் கேட்கறது ரொம்ப அநியாயம். இங்கே பாரு, உனக்குள்ளே தூங்கி இருக்கிற எனக்குள்ளேயும் தூங்கிட்டு இருக்கு. கெட் அவுட், ஐ சே கெட் அவுட். இந்த மாதிரி சிரிக்கிறது, இந்த ஷார்ப் டோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து ஸ்டேஜில் பண்ணியிருக்கேன். சும்மா சிம்பிளாக பண்ணுறேன். ஏதாவது ஒரு ஜஸ்ட் ட்ரையல் தான். கமல்ஹாசன் வாய்ஸ் மாதிரி இல்லையா? வெரி நைஸ் பாலா. நன்றிகள் பல. பயங்கரத்தின் அப்படி உச்சகட்டம். இருக்கிறதுனால தான் உன்னை பேச. சரி, புகழா இங்கே வேண்டாம். இசையோடு நாம் வந்து இணைஞ்சு நிறைய நிறைய பாடல். தேங்க்யூ, தேங்க்ஃபுல் டு பாலா, டோக்கியோ தமிழ் சங்கம் அண்ட் அந்த கூட்டமைப்பில் சார்ந்த எல்லா நபர்களுக்குமே நன்றி. மெயினாக வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் பேஷண்ட்ஸ்க்கு உதவ முன்வர எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இதை கேட்டுருக்கிற தமிழ் ரசிகர்கள், இசை கலைஞர்கள் மற்றும் இசை ரசிகர்கள் எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சுஜய் கிருஷ் நைஸ். பாலா அண்ட் மடோனா தேங்க்யூ சுஜய். ஓகே. சுஜய் கிருஷ், வாவ். ஓ, அந்த கிட்டார் பிளேயர், கிரேட் கிட்டார் பிளேயர், வாவ். அந்த ஏரியாவே வந்து பேஸால் கலக்குவார் அவர். ஸோ இசை கலைஞர்களும் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்குறாங்க அப்படிங்கிறது பெரிய தேங்க்யூ சுஜய், மகிழ்ச்சி, திருப்தி. ஓகே, தொடர்வோம் அருமையான ஒரு பாடலோட. ரொம்ப பிடிச்ச பாட்டு, தேவன் பாடி ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லலாம். சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வா வா. சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வா வா. காதோடு நான் நீ பாடும் ஓசை நீங்காதாசை, ஓயோ நீங்காதாசை. சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்று சந்தோஷ பாட்டே வா வா. காதோடு நான் நீ பாடும் ஓசை நீங்காத ஆசை, நீங்காத ஆசை.
நீர் வேண்டும் பூமியில் பாயும் நதியே நீங்காமல் தோள்களில் சாயும் ரதியே மறைய மறைய தெரிய தெரிய சந்தன காற்றி செந்தமிழ் ஊற்றி சந்தோஷ பாட்டி வாமா காதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காதாசை ஓய் ஓய் நீங்காதாசை சந்தன காற்றி செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டி வாமா கோபாலம் சாய்வதும் கோதை மடியில் கோபாலம் பாய்வதும் கோவை மனதில் பூங்காற்றும் சூடேற்றும் பூங்காற்றும் தவழ் தவழ் சூடேற்றும் தழுவு தழுவு ஏகாந்தம் சந்தன காற்றி செந்தமிழ் ஊற்றி சந்தோஷ பாட்டி வாமா காதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காதாசை ஓய் ஓய் நீங்காதாசை சந்தன காற்றி செந்தமிழ் ஊற்றை சந்தோஷ பாட்டி வாவா. நன்றி. தனிக்காட்டு ராஜான்ற படத்தில் இந்த அருமையான பாடல் வந்து ரொம்ப டஃப்பான சாங் தான். இந்த பாடலை இந்த கிரேட் லெஜெண்ட் கீபோர்டிஸ்ட் அண்ட் மியூசிக் கம்போசர் ஜேவியரன் பாடி நான் ரொம்ப ரசித்தேன். ஸோ நான் மட்டும் இல்லை, நிறைய இசைக்கலைஞர்கள் வந்து அவருடைய பிளேயிங் மட்டும் இல்லை, இந்த பாட்டையும் ரொம்ப ரசிச்சிருக்காங்க. ஸோ அதை இந்த வேலையிலேருந்து நினைவுபடுத்தி ஆகணும். இதை தாண்டி நிறைய பாடல்கள் இந்த மாதிரி ரொம்ப ரேர் அண்ட் டஃப் சாங், அதாவது ரொம்ப ரேர் அண்ட் காம்ப்ளிகேட்டட் மெலடி, இந்த மாதிரியான ஒரு ஜிக்ஸாகான ஒரு நோட்ஸ் அமைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இசைக்கலைஞர் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் நான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த ஒரு அருமையான பாடல் ஓகே. நிறைய டுவேட் சாங் பாடியாச்சு. இப்போ சோலோ சாங்ஸ் கூட நாங்கள் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த நோய் தொற்று முற்றிலும் வந்து அவாய்ட் பண்ணணும், முற்றிலும் ஒழியணும் அப்படின்னு நினச்சோன்னா எல்லோரும் வந்து இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி எல்லோரும் குவாரண்டைனில் இருக்கிறது மட்டுமே தான் ஒரு தீர்வாக இருக்கும். ரெண்டாவது அதுக்கான வேக்சின்ஸ் எல்லாம் நம்ம போடுறது. ஸோ அதை மீறி இயற்கை மருந்துகள் சொல்லலாம், உணவே மருந்து. ஸோ அது மாதிரி அதுக்கு தேவையான பழங்கள், அதுக்கு உண்டான அந்த தமிழ் நிறைய சொல்லுவாங்க, அந்த அகத்தியர் முனிவர் மாதிரி நிறைய பேர் அப்போவே வகுத்த ஒரு விஷயம், கல்வெட்டுலாம் பதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த மாதிரி மூலிகை கஷாயம் இந்த மாதிரி விஷயம்லாம் தாத்தா பாட்டிலாம் நிறைய கடைப்பிடிச்சிட்டு வந்தவங்க தான். ஸோ அதை ரிமைண்ட் பண்ணுது இந்த காலகட்டம். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் இந்த கஷாயம்லாம் குடிச்சு எல்லாம் சேஃபாக இருங்க, மாஸ்க் போட்டுட்டு வெளியே போங்க. அந்த டைம் சொல்கிறாங்களா அந்த டைமுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. அட்வைஸ் பண்ணுறதுனால இதுதான் கவர்மெண்ட் சொல்கிற விஷயம் தான். ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷனை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க இந்த பாடலை கேட்டு. அடுத்து ஒரு அருமையான ஒரு சோலோ சாங் பட்னாக்கா பாடுற சாங் என்னென்னா
ஓகே, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அருமையான ஒரு சோலோ சாங், குழல் ஊதும் கண்ணனுக்கு. குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கூ குக்கூ குக்கூ. குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கூ குக்கூ குக்கூ. என் குரலோட மச்சான் உங்க குழலோச போட்டி போடுதா? இலையோடு போகும் தலையாட்டும் பாரு, இலையோடு போகும் காய் தலையாட்டும் பாரு பாரு. குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கூ குக்கூ குக்கூ. மலைக்காத்து வீசுற போது மல்லிய பூ பாடாதா? மழை மேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா? மழைக்காத்து வீசுற போது மல்லிய பூ பாடாதா? மழை மேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா? என்னே நரம்பு என் பாட்டு பூங்கரம்பு மச்சானா மெட்டிடப்பே பொன்னாத்தா கட்டி வைப்பே. சுகமாக தாளம் தட்டி பாடட்டுமா? எனக்காச்சு சரி ஜோடி நாமாச்சு கேளையா? குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கூ குக்கூ குக்கூ. என் குரலோடு மச்சான் உங்க குழலோச போட்டி போடுதா? கண்ணாவோ வாலிப நெஞ்ச இம்பாட்ட உசப்பறதா? கற்கண்டு சக்கரை எல்லாம் இப்பத்தான் கசக்கிறதா? கண்ணாவோ வாலிப நெஞ்ச இம்பாட்ட உசப்பறதா? கற்கண்டு சக்கரை எல்லாம் இப்பத்தான் கசக்கிறதா? வந்தாச்சு சித்திரதா போயாச்சு நித்திரதா போவான பொன்னுக்கத்தா ராவானா வேதனதா. மெதுவாக தூது சொல்லி பாடட்டுமா? விளக்கேத்தும் பொழுதானா இளநெஞ்சம் படப்பாட கேளையா? குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கூ குக்கூ குக்கூ. என் குரலோட மச்சா உங்க குழலோச போட்டி போடுதா? குக்கூ. இலையோடு பூவும் தலையாட்டும் பாரு, இலையோடு பூவும் காய் தலையாட்டும் பாரு பாரு. குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கூ குக்கூ. ஓகே, அருமையான பாடல். அந்த பாட்டு வந்து விஷுவலும் சூப்பராக இருக்கும், மியூசிக்கும் சரி, ரொம்ப எவர்கிரீன் ஒரு சாங். சாரி, அருமையாக பாடினீங்க. தேங்க்யூ பாலா.
தேங்க்ஸ். நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சாங், வரிசையாக பாடிட்டே இருக்கணும், கேப்பே இருக்காது. ஸோ நிறைய பாட்டு கூட பாடிட்டே இருக்கீங்க. ஒரு சோலோ சாங் பாடிட்டு உங்களுக்கு கிரேஸ் கொடுக்கலாமா? டெஃபினட்டாக பாலா, பாடுங்க பாலா. ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு சாங். இசை ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? ஃபஸ்ட்டு இசை ஆர்வம் ஸ்கூல் படிக்கும்போதா? நான் குழந்தையிலே வந்துச்சா? அப்படி இல்லை, இசை குழந்தையிலாம் இல்லை, ஸ்கூல் படிக்கும்போது தான். அப்படியா? நிறைய காம்படிஷன்லாம் பாடிருப்பீங்கல்ல? ஆமாம். நீங்கள் எப்படி? ஃபர்ஸ்ட் ப்ரைஸில்? ஆமாம், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். என்ன பாட்டு பாடிங்க ஃபர்ஸ்ட்? அரங்கேற்ற வேலை, ஆகாய வெண்ணிலா. வாவ், அதை நம்ம பாடுறோம், கெத்து காட்டுறோம். கண்டிப்பாக. ஓகே, நான் ஸ்கூலில் தெரித்திடுறாங்க பாட்டு பாடுங்கிறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாம மன்னிச்சு விட்டுறாங்க. அந்த மாதிரி தொடங்கினது தான். ஆனால் மெயின் ரீசன் நீ என்ன சாங் பாடின ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட்டு உயிரே, அப்புறம் என்னவளே. எனக்கு இந்த தூண்டுதலை உண்டு பண்ணவர் கண்டிப்பாக ஆசிரியராக தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்கூலில் ஆண்டு விழா வரும், அதில் பாட சொன்னோடனே இந்த தமிழில் லா லா ழா, இந்த மூணு நா இருக்குது, ராலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வித்தியாசம் தெரியாமல் ஒன்று சொல்லிட்டேன், புல்வெளின்னு சொல்லிட்டேன், புல்வெளியை. ஸோ அதனால் உனக்கு லகரம் வரல, நீ அடுத்த ஆண்டு விழாக்கு பாடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த நினைவுகள் எனக்கும் மறக்க முடியாது. நம்ம டிசப்பாயிண்ட், ஃபர்ஸ்ட் டைம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். செகண்ட் டைம் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுறோம். அதே மாதிரி தான் அந்த காலையில் அந்த ஸ்கூலில் நடத்துவாங்க இல்லையா, இந்த ஆர்மி மாதிரி, அது எக்ஸசைஸ், இந்த டீம் மாதிரி. ஸோ அதுலேயும் ஆல்ஃபபெட்னா என்னென்னு எனக்கு தெரியல, தமிழ் தானே படித்தேன் நான். அதனால் எல்லாம் ஆல்ஃபபெட் ஆர்டரில் இருந்தாங்கன்னு நில்லுங்கன்னு சொன்னாங்க. நான் கடைசியில் போய் நின்னேன். பி தானே பாலமுருகன். ஸோ கடைசியில் நின்ன உடனே நான் ஆல்ஃபபெட் ஃபுல் நேம் பாலமுருகன். ஸோ லாஸ்ட்டில் நின்ன உடனே ஆல்ஃபபெட் ஆர்டர்னா உனக்கு என்னென்னே தெரிய மாட்டேங்குது, தயவு செஞ்சு கெட் அவுட் ஆஃப் சை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் என்னமோ சொன்னார், திட்டாருன்னு வந்துட்டு. இந்த மாதிரி நிறைய அவமானங்கள் சந்திச்சிருந்தாலும் நல்லா ஊக்கப்படுத்துனது ஆசிரியர்கள் தான். அடுத்த ஆண்டு விழா பாட வச்சாங்க. எல்லாருக்குமே அப்படி தான். எனக்கும் ஸ்கூலில் என்னோட ஆசிரியர் தான் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. மெயின்லி என்னோட காலேஜில் பாலிடெக்னிக் படிக்கும்போது நயனா சங்கர் சார்னு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்கார். அவர் மூலமாக தான் கச்சேரியில் பாட முழுமையாக ஆரம்பித்தேன். அதை நான் சொல்லி ஆகணும். அவருக்கு என்றைக்குமே தேங்க்ஃபுல்லான ஒரு விஷயமா நான் சொல்லி ஆகணும் இதை. அதை தாண்டி கச்சேரிலாம் பாடிருக்கும்போது நிறைய ஒரு பாடலாவது கிடைக்காதா அப்படின்லாம் பாடிட்டு இருந்த டைம் நிறைய இருக்குது, நிறைய சிங்கர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி பாடிட்டு இருந்த டைமில் தான் நிறைய முன்னணியில் இருக்கிற நிறைய கச்சேரியில் பாடியிருக்கேன். நீங்களும் நிறைய ஷோஸ் பாடிருக்கீங்க, நிறைய ஓசிஸ் பாடிருக்கீங்க. ஸோ ஒரு ரெஸ்ட் போடலான்னு ஒரு சோலோ சாங் பாடலான் இருக்கேன். ஓகே, என்னோட ஃபேவரட் சாங் சுஜய் கிருஷ்ண அவசம் போட்டிருக்கப்பா. தேங்க்யூ ரஃபி. தேங்க்யூ ரஃபி. ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே, மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாகானதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே. ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவி காதல் தீவே. ராமசாமி சார் சூப்பர் போட்டிருக்கார். ரொம்ப தேங்க்ஸ், வெரி வெரி தேங்க்ஸ். நன்றிகள் பல டன் கணக்கில் நன்றிகளை சொல்லிக்கிறோம். பத்மினி ராஜு தேங்க்யூ. பத்மினி தேங்க்யூ. சிறந்த முயற்சி மற்றும் நல்ல பாடல். தமிழில் அவங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மணிப்பூர் சேகர் நன்றி அண்ணா, பவராக இருக்கீங்க. நன்றி. ஆமாம் பவர், தேங்க்யூ. கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். இங்கெங்கு ஊஞ்சலாக
நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன். உன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என் நாவி நீயே தேவி. ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே. கள்ளூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே. வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொல்லுதே, பெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே. முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே, என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே. தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்னேனி கேளாய் ராணி. ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தேவே. மண்ணீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே. ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தேவே. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ பலா, ரொம்ப நல்லா பாடிருக்க. அதுக்காக உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. அடுத்து இடையில பயமுறுத்திருப்பேன், பயந்துடாதீங்க. பயம்லாம் இல்லை. நிறைய வில்லனுக்கு பேசி என் த்ரோட் அப்பப்போ கதறும் அப்படியே. அதனால தெரியும். அதையும் தாண்டி பாடி ஆகணுங்கிற ஒரு முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற ஒரு முடிவில் அங்கே வந்திருக்கேன். அடுத்து ஒரு அருமையான பாடல். நம்ம கச்சேரியிலே நிறைய ஒரு பிரேக் டைம் கிடைக்கும். ஒரு சிங்கர் பாடுவாங்க, இன்னொரு சிங்கர் ரெஸ்ட் எடுப்பாங்க, அப்புறம் 2 சாங் கழித்து பாடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம தொடர்ந்து பாடிட்டே இருக்கோம்ல. ஓய்வரியாக சூரியனா நீங்கள்? அதான் நானும் 2 கப் தண்ணி குடித்தேன். நீங்கள் வந்து யாராவது உழைக்கிறீங்களே, பாடுறீங்களே, அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம், பதிவு பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அடுத்து மௌனம் சம்மதம் அப்படின்ற ஒரு படத்துலேருந்து நல்ல மாட்டு குறிச்சு விடு, நல்ல மனுஷன் குறிச்சு சொல்லு, நல்ல இசைக்கலைஞருக்கு நல்ல ஒரு பாடல். ஓகே, உனக்காக சேகர் அவர் வந்து உன்னை அப்ரிஷியேட் பண்ணி அனுப்பியிருக்கார். பாலா சேகர் சார். சேகர் வந்து என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணும்போது ஒரு சவுண்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். எப்படி இப்படி பண்ணுதேல தப்பிக்கா பார்க்க அப்படின்னு தப்பிக்க விடாமல் அவர் வந்து என்னை வாழ்த்துறாரு. ஸோ ஒவ்வொரு புகழ் வந்து உடம்புக்கு ஆகாது, இல்லை இன்வால்மெண்ட்டோட பாடுறோன்ட்டு அவர் ரொம்ப சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமாம், அடிப்பாக்கம் சேகர் அப்படின்றீங்க. அக்கா சொல்லை தொட்டாதேன்னு புதுசாக ஒரு பழமொழி உருவாக்கலாம். ஸோ அந்த அளவில் எல்லாம் அந்த ஆத்தா பண்ணுற வேலை அப்படின்னு கரகாடக்காரன் ஒரு சமூகம் சார் பேசுகிற அந்த டெவலாக் தான் ஞாபகம் வருது. இப்போது ஜெய் நட்டேஷ் அவரும் அப்படியா? இருக்காருல்ல. சேகரனாக்கும் ஜெய் நட்டேஷ் எல்லாருக்குமே நன்றிகள், நன்றிகள், பல டன் கணக்கில் நன்றிகள் சொல்லிட்டு அடுத்து ஒரு அருமையான பாடலை முயற்சி செய்வோமா?
கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா. This is a musical contribution of the world. Especially dedicated to Tokyo Tamil Sangam. தென்பாண்டி கூடலா தேவார பாடலா தீராத ஊடலா தேன் சிந்தும் கூடலா என் அன்பு காதலா என்னாலும் கூடலா பேரின்பம் நீலா நீ தீண்டும் கையிலா பார்ப்போமே ஆவலா வாவானிலா கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா. This is a musical tribute for Ilayaraja sir. கண்டிப்பா இந்த மாதிரி நாங்க பாடுறதுக்கு வந்து ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆள் வந்து இளையராஜா சார். அவர் இல்லைன்னா நாங்க இந்த மாதிரி பாடிருக்க முடியாது. பயங்கரம், சூப்பர், செம்ம, வேற லெவல். பொன்னேகம் தேக்கிலா தேன் முந்தன் வாக்கிலா உன் பார்வை தூண்டிலா நான் கைதி கூண்டிலா சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேச்சிலா என் ஜீவன் எண்ணிலா உன் பார்வை தன்னிலா தேனூரும் வேற்பலா உன் சொல்லிலா கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா. பாலா நன்றி. இந்த டைம் ஸோ இது வந்து நிறைவு பெற வேண்டிய ஒரு தருணம் வந்துடுச்சு. ஸோ இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்த அனைத்து உலகெங்கிலும் உள்ள அனைத்து தமிழ் இசை ரசிகர்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மடநோக்கா சார்பாக பாலமுருகன் ஆகிய நான் என்னுடைய சார்பாகவும் மற்றும் என்னுடைய ஃபேவரட் லெஜண்ட் கீபோர்டிஸ்ட் அண்ணன் ஜேவியர் அண்ணன் சார்பாகவும் மற்றும் டோக்கியோ தமிழ் சங்கம் கூட்டமைப்பு மற்றும் அதை சார்ந்த நபர்கள் மெயினாக பாலாஜி சார் மற்றும் அதை சார்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகள். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் எங்களுக்கு. ஸோ திரும்பவும் சந்திக்கிற வாய்ப்பை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை விட அருமையான பாடல்களை சிறப்பான முறையில் நாங்கள் வந்து பாடி உங்களை வந்து மகிழ்விக்க நிச்சயம் முயற்சிப்போம். அந்த வகையில் இது வரைக்கும் எங்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளும் ஃபேஸ்புக் மூலமாக
கமெண்ட்ஸாகவும் லைக்காகவும் ஷேர் பண்ணி எங்களை வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எங்களுடைய சிங்கர்ஸ் எங்கள் 2 பேருடைய சார்பாக அன்பான நன்றிகளையும் வணக்கங்களையும் இரவு வணக்கங்களையும் தெரிவிச்சுட்டு நாங்கள் விடைபெறுகின்றோம். இது வந்து நிறைவு பெற வேண்டிய ஒரு தருணம். என்ன பண்ணுறது, திரும்பவும் பாலாஜி சாருக்கு மிக்க நன்றி. அவருடைய டீமுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ் டோக்கியோ சங்கம் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகள். டோக்கியோ தமிழ் சங்கம் டோக்கியோ தமிழ் சங்கம் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே நன்றிகள். டோக்கியோ தமிழ் சங்கம் இந்த மாதிரி சின்ன விஷயம் கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு நிறைய யோசிப்பாங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்குமே நன்றி சொல்கிறதுக்கு அவங்க யோசிச்சு சொல்கிறாங்க. அதனால் அவங்க சார்பாக நானும் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ திரும்பவும் கூடிய சீக்கிரம் சந்திப்போங்கிற ஒரு நம்பிக்கையில் உங்கள் எல்லார்கிட்ட இருந்தும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ டோக்கியோ தமிழ். தேங்க்யூ எவ்ரிவன். டோக்கியோ தமிழ். தேங்க்யூ ஸோ மச்.